தடைகளை கடக்க உனதருள் அடைந்தோம், உனதருள் அடைந்தோம். நிலையான அன்பிது நிதம் உன்னை தொடர்வோம், நிறைவான நன்றியில் உம்மையே புகழ்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடனேந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். அங்கு ஆயிரம் விளக்குகள் பீடத்திலேந்தி அவருக்கு நன்றி சொல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து நாங்கள் புனித அகஸ்தினாருடைய ஆயர் மற்றும் மறைவள்ளனுடைய திருவிழாவை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நேற்றைய தினம் நாங்கள் புனித மணிக்கு அம்மா அவளுடைய தாயாருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடினோம். இன்றைய நாளில் இந்த அழகான மிகவும் அர்த்தமுள்ள ஒரு திருவிழாவாக அமைகின்றது. புனித அகஸ்தினார் ஒரு சாதாரண மனிதனாக பாவங்கள் பலவற்றையும் அவர் அனுபவித்து தனது வாழ்விலே அவருடைய வாழ்வை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை நெருங்கி ஆண்டவரோடு வாழ்ந்து ஆயராகி திருச்சபையை வழிநடத்தி பல புத்தகங்களை எழுதி திருச்சபைக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவராக இருந்தவர் என்று நாங்கள் சொல்லலாம். ஆண்டவரை கண்டுணர அவர் காலம் எடுத்து கொண்டார். ஆண்டவரில் வாழோனும் முழுமையாக தன்னையே மாற்றிக்கொண்ட ஒரு புனிதர். எனவே புனித அகஸ்தீன் அவருடைய திருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடும். அவருடாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மண்டாடும். எங்கள் வாழ்விலும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அருள் வளங்களையும் கேட்டு மண்டாடுவோம். முக்கியமாக இத்திருப்பலியிலே பங்கு கொள்ளும் இணைய வழியூடாகவும் தொலைக்காட்சியூடாகவும் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருடைய தேவைகள் வேண்டுதலுக்காக மண்டாடும் தினம் அவர்கள் கேட்கும் வேண்டுதல்கள் நிறைவேற ஆசீர்வாதமாக மாற நாங்கள் திருப்பலியில் மன்றாடுவோம். அதோடு யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்ற அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்ச்சியை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அகஸ்தினாருக்கு நீர் அளித்த உளப்பாங்கை உமது திரு அவையின் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் அதை உளப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகிய மீது மட்டும் தாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரணராகிய உம்மையே நாடவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பில் வளர்வீர்களாக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 7 தொடக்கம் 13 ஏறாக. அன்பர்களே, எங்கள் இன்னல் இடுக்கண் நடுவிலும்
உங்களது நம்பிக்கையை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று அறிந்தும் எங்களுக்கு உயிர் வந்தது. நம் கடவுள் முன்னிலையில் உங்களால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக உங்கள் பொருட்டு எத்தகைய நன்றியை அவருக்கு கைமாறாக காட்ட இயலும். நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறைவாக உள்ளவற்றை நிறைவாக்கவும் அல்லும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகின்றோம். இப்பொழுது நம் தந்தையாம் கடவுளும் நம் ஆண்டவராம் இயேசுவும் உங்களிடம் வருவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுவார்களாக. உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும் பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன்னின்று நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. அது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் என் நிலை, உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி அருளும். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 24 திருவசங்கள் 42 தொடங்கி 51 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் இந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாளர்களுக்கு வேளா வேளை உணவு பரிமாற தலைவன் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவன் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பணியாளன் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்ட துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வாசகம் எங்களுக்கு அழகான ஒரு செய்தியை விட்டு செல்லுகின்றது. நாங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். என்றால் எங்களுடைய வாழ்க்கை எந்த நேரம் முடிவடைந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது. இந்த வாழ்க்கை என்பது ஒரு கொஞ்ச காலம்தான் என்பது எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்ற, இந்த உலகத்தின் வாழ்க்கை மரணத்தில் முடியும். அதாவது பிறப்பு என்பது இருக்கிற ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது நிச்சயமாக வந்துவிடும் என்பதை இந்த வாசகங்கள் எங்களுக்கு குறித்து காட்டுகின்றன. ஆனால் அந்த நேரம் வரும்போது நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்தம் என்பது என்ன ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உள்ளத்து ஆயத்தம், முழுமையான எங்களோட மனதில் நாங்கள் கடவுளுக்குள்ளே போகென்றால், கடவுளுடைய இடத்துக்கு நாங்கள் போகணும் என்றால், அந்த விண்ண உலகத்துக்கு நுழைய வேண்டும் என்றால் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தங்களில் முக்கியமாக நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நல்ல வாழ்க்கை என்பது சாத்தானுக்கு எதிரான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சாத்தான் எங்களை சோதிக்கும், சாத்தான் எங்களை பல வழிகளில் ஒரு தீய வழிக்குத்தான் இட்டு செல்லும். ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ முடியும், ஒரு நல்ல வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்ள முடியும், ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே நான் நுழைய முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் வாழும் இந்த வாழ்க்கையை அழகாக அறிந்து புரிந்து தெளிந்து நாங்கள் வாழ வேண்டும். அதில் விழிப்பாய் இருக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நாங்கள் நிறைய இடங்களில் நாங்கள் கடைசி நேரம் மட்டும் இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்ளலாம். நிறைய பேர் வாழ்க்கையில் நான் பார்த்தா களைச்சி போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. நாங்கள் கடைசி நேரத்தில் ஆண்டவரை தேடுற மாதிரி அமைந்து விடும். ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எந்த நேரம் முடிவடைது அந்த நேரம் மறு வாழ்க்கைக்கு நாங்கள் நுழைகின்றோம். இந்த உலகத்தில் மரணம் என்பதை நாங்கள் எந்த நேரம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. இதில் முக்கியமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். நிறைய நேரம் இந்த உலகத்தில் நாங்கள் ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு விடுகின்றோம். இந்த உலகத்தில் ஆசைகள் என்பது விடாது. மரணம் வரைக்கும் அந்த ஆசைகள் எங்களை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்பங்களுக்கு நாங்கள் அடிமையாகி விடுகணும். நிறைய வேளைகளில் எங்களுக்கு அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஆனால் கடவுள் அதை நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த நேரங்களில் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற பாவங்கள் எங்களை அப்படியே திண்டு விட கூடாது. அதாவது அதுக்குள்ளே நாங்கள் நுழைந்து அப்படியே வாழ்ந்து விடக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். இந்த ஞாபகப்படுத்தல என்னுடைய இறப்பானது இறந்த பிறகும் நான் வாழப்போகின்றேன். அதாவது என்னுடைய ஆன்மா வாழப்போகுது. என்னுடைய ஆன்மாவுக்கு இறப்பு இல்லை, ஆனால் இந்த உடம்புக்கு இறப்பு இருக்கின்றது. இந்த உடலுக்கு இந்த உலகத்திலேயே அது தங்கிவிடும். ஆனால் ஆன்மாவுக்கு
நித்தியத்துக்கும் வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் வாழ வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தினம் தினம் இதற்காக ஆயத்தம் செய்ய வேண்டும். தினம் ஆயத்தம் என்பது ஒரு நாளில், அது ஒரே நாளில் நாங்கள் விண்ணகத்துக்கு போக முடியும் என்று சொல்ல முடியாது. நாங்கள் அப்படி மாற முடியும் என்றால் அது ஒரு பெரிய பொய்யாக இருக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், இந்த வயசு போன காலங்களில் தான் இந்த கோயிலை தேடுவாங்கள், பாவ சங்கீதனங்களுக்கு வருவார்கள். ஐயோ, சாகுறதுக்கு பயம், சாகுற நேரம் வந்து ஐயோ கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே ஐயோ எனக்கு சாகு வரப்போகுதே, சாகு போகிறேனேன்னு சொல்லி பயந்து நான் இருக்கிற எல்லாத்தையும் நான் செய்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறோம்? என்னோட உள்ளத்து எண்ணங்களை ஆண்டவர் அறிகின்றார். உள்ளத்து தேவைகளை அறிந்து இறைவனுக்கு தெரியாத நான் எப்படி நினைக்கிறேன் என்று. கடைசி மட்டுக்கும் இந்த பாவ சங்கீதங்களை நாங்கள் பார்த்தால் சும்மா ஒரு பேக்காட்டுதலும் இருக்கின்றது. அதாவது சும்மா கடவுளுக்கு நாங்கள் பாவத்தை செஞ்சு போயிட்டு பாவ சங்கீதனம் எடுக்கிறோம், அது பேக்காட்டுற மாதிரி போயிடும், கடவுளை பேக்காட்டுற மாதிரி இருக்கும். என்றால் பாவம் செஞ்ச பிறகு நாங்கள் போய் மன்னிப்பு கேட்கலாம் தானே, ஒரு ஆளுக்கு அடித்த பிறகு போயிட்டு மன்னிப்பு கேட்டால் ஓகே தானே. இது மாதிரி நாங்கள் வாழக்கூடாது. ஆண்டவரோடு வாழும்போது அது அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். இது ஜோக்காக பார்க்கக்கூடாது. நாங்கள் ஒரு பகுடியாக போகக்கூடாது. கடவுளை நாங்கள் பகுடியாக எடுக்க முடியாது. கடவுளே நாங்கள் அந்த நேரம் பழித்துரைக்கின்றோம். கடவுளுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உண்மையாக நாங்கள் வாழ வேண்டும். அந்த உண்மையாக வாழும்போது ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி உண்மையாக இருக்கின்றேனா. சில நேரங்களில் எனக்கு முடியாமல் போகின்றது, சாத்தானுடைய அதிகாரம் கூடும்போது, சில நேரங்களில் சோதனைகள் அதிகரிக்கும் போது நான் அதுக்குள்ளே நெறிப்படுகின்றேன், கஷ்டப்படுகின்றேன். எனவே ஆண்டவர் சொல்லுகிறேன், உனக்காக நான் இருக்கின்றேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். கடவுள் என்னோடு இருக்கின்றார். ஒவ்வொரு நேரம் அந்த போகும் பயணத்தில் ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நான் பார்க்குறேன் உதாரணம், இன்றைய புனிதர் அழகான ஒரு உதாரணம். அதாவது புனித அகஸ்டினாருடைய வாழ்வில் பல தருணங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், அவர் தொடக்கத்திலேயே பல தெய்வங்களை வணங்கியவராக, பலதுகளை தேடியவராக, வாழ்க்கையில் அர்த்தத்தை தேடியவராக, கடவுள் யார் என்று தேடியவராக, வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ முடியும் அப்படியெல்லாம் வாழ்ந்தவராக, பெண்களோடும் உலக ஆசைகளுக்குள் அடிமையாகி வாழ்ந்தவராக இருந்தும் இவருக்குள்ள ஒரு தேடுதல் வேட்டை இதில் அவர் மூழ்கி விட்டார். இந்த உலக ஆசைக்குள்ள சாத்தானுடைய நெருக்கடிக்குள்ளேயும் இவர் அதுக்குள்ளேயே பல வருடங்கள் வாழ்ந்து விட்டார். எனவே இதுக்குள்ள இவருக்காக இருந்து மன்றாடி ஒரே ஒரு அழகான உள்ளம் என்றால் அவருடைய தாய் மொனிக்கம்மாள் தினம் மன்றாடுவாள். கடவுளிடம் கண்ணீரோடு போய் நிற்பாள். என்னுடைய மகனை காப்பாற்றித்தா கடவுளே, என்னுடைய மகனுக்கு கடுமையான போராட்டங்களில் அவள் இருந்தாள். ஆண்டவரிடம் மன்றாடினாள், ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடினாள், மிகவும் கடுமையான தவங்களை மேற்கொண்ட. கடவுளே என்னுடைய மகனை காப்பாத்து, கடவுளே என்னுடைய மகனை திரும்பித்தா எனக்கு. எனவே கடவுள் பல வடிவங்களில் இந்த உருவங்களை கொடுப்பவராக இருக்கின்றார், பல விடயங்களை செய்பவராக இருக்கின்றார், வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற வல்லமை கொண்டவராக இருக்கின்றார். புனித அகஸ்டினாருடைய வாழ்வு அப்படியே மாற்றி அமைக்கின்றார் கடவுள். அவருக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கின்றார். ஒரு மனம் திரும்பிய ஒரு அழகான வாழ்க்கையை வாழ அவரை அழைக்கின்றார். அவர் வாழ்ந்தது மட்டுமல்ல, மிகவும் ஒரு அழகான வாழ்க்கையை தெரிந்து கொண்டு, கிறிஸ்தவத்தை புரிந்து கொண்டு, கடவுளை புரிந்து கொண்டு, இயேசுவை புரிந்து கொண்டு வாழ தொடங்குகின்றார். அந்த தொடங்கிய வாழ்க்கையில் ஒரு ஆயராக மாறி வருகின்றார். அந்த ஆயர் நிலையிலிருந்து பல பேரை மனமாற்றுகின்றார், பலருக்கு நன்மைகளை செய்கின்றார், கடவுளை அழகான முறையில் எடுத்து காட்டுகின்றார். அவருடைய புத்தகங்கள் அவரை பற்றியான உண்மை மட்டுமில்லை, அவராக நடந்தவை எடுத்து கூறி மக்களை மனம் திரும்ப வைக்கின்றது. பல பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க இந்த ஒரு கருவியாக புனித அகஸ்டினாரை அவர் பாவிக்கின்றார். எனவே அவருடைய வாழ்க்கையிலும் அவர் விழிப்பாயிருந்து ஆயத்தமாயிருந்து கடவுளிடம் போய் சேருகின்றார். புனித அகஸ்டினார் ஒரு புனிதனாக மாறுகின்றார். எங்களுக்கும் முடியும். இந்த பாவ வாழ்க்கை மட்டுமல்ல, அதிலிருந்து வெளியே வரவும் முடியும் என்பது ஒரு அழகான உதாரணம் புனித அகஸ்டினார். அந்த அகஸ்டினாருடைய வாழ்வு சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். எவ்வளவு அழகான, எவ்வளவு
வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதருக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பரிசு, புனித பட்டம், புனிதனுடைய வாழ்க்கையை கொடுக்கின்றார். எனவே அன்பார்ந்த எனக்கும் உங்களுக்கும் அந்த வாழ்க்கையை தருகின்றார். நாங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஈடுபடுவோம். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வரம் கேட்டு தொடரும் திருப்பலியில் பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமக்கு ஊழியம் செய்ய சிறப்பான விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் எதிர்கொள்ளும் உடல் உள ஆன்மீக போராட்டங்களிலிருந்து விடுதலை அளித்து அவர்களுடன் துணை நின்று வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல தந்தையே இறைவா, இந்நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படவும் மதம், இனம், மொழி ஆகிய பெயரால் எழும் வேறுபாடுகளை முற்றிலும் ஒழிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, நீர் ஒருவரே மெய்யான கடவுள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு உம்மில் முழுமையான நம்பிக்கை வைத்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வின் ஊற்றே இறைவா, எம்மிளையோர்கள் தம் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள், சாதனைகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் சமமாக ஏற்று எச்சூழலிலும் நம்பிக்கை இழந்து விடாமல் நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலை இறைவா, உம்மீது நாங்கள் வருகின்றோம் ஆண்டவரே, உம்மோடு வாழுகின்றோம், உம்மை தேடி வருகின்றோம் ஆண்டவரே. இந்த நேரம் எங்கள் தேவைகளை அறிந்தவர் நீர். இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவன் தொலைக்காட்சியூடாகவும் இணையவழியூடாகவும் பங்கு கொள்ளும் அவருடைய தேவைகளை நாங்கள் வைத்து மன்றாடுகின்றோம். நீரே எங்களுக்கு வாழ்வு கொடுப்பவர், எங்களை வழி நடத்துகிற ஆசிர்வைப்பர். இந்த நேரம் உம்முடைய ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கிறோம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் இனிதா என்னை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் இனிதா என்னை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உம்மருளுக்கு சான்றாகுமே மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உம்மருளுக்கு சான்றாகுமே இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான் இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம்
சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அருளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அருளடையாளமாகவும் பிறர் அன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அகஸ்தினாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றும் வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதர்களின் பெருந்தர்களோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்கள் ஆயர் ஜசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமே நோக்கிடம் தில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித அகஸ்தினார், புனித மணிக்கம்மாள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திரு ரத்தம் என்னை காத்து முடியலாத வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இதற்காகவே இந்நாளிற்காய் நான் நிதம் காத்து இருந்தேன். இந்நாளிற்கே உடலாக நீ வருவாய், உணவாக உனை தருவாய். நிலையான சொந்தம் நீ, நிறைவாழ்வு தருவாய். இதற்காகவா நான் உயிர் சுமந்து அலைந்தேன். இதற்காகவே உலகாளும் செல்வங்கள் பல கோடி வந்து
சொந்தங்கள் உறவாக வந்தாலும் எனக்காக உயிரிந்த அன்பாகுமோ? மனதின் வாசலில் மலர்களை தூவி மன்னவன் நீ வர மகிழ்வினை சுவைத்தேன். மனதின் வாசலில் மலர்களை தூவி மன்னவன் நீ வர மகிழ்வினை சுவைத்தேன். மாறாதவா என் மருந்தாகவா மனதெல்லாம் என்னை ஆளவா நீ என்னை ஆளவா. இதற்காகவா நான் உயிர் சுமந்து அலைந்தேன். இதற்காகவே இதற்காகவே. கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர், நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவுடைய உடலிலும் உறுப்பினர்களாக நாங்கள் அவராகவே வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வீற்றிருக்கும் தாய்மரியே, துள்ளி வரும் துன்பலை சூழ்ந்து என் மேல் மோதுதம்மா. பள்ளத்திலே மூழ்குகிறேன், வேதனையில் வாடுகிறேன், அள்ளி என்னை கரை சேர்க்க அருட்கரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா ஓடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, அன்னை என்றும் தந்தை என்றும் உறவு சொல்லி வந்தவர்கள், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள், அன்னை என்றும் தந்தை என்றும் உறவு சொல்லி வந்தவர்கள், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள், இன்னனிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும் போது, இன்னனிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும் போது, அன்னை என்று உனை அழைத்தேன், அருட்கரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா ஓடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.